ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழி விட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். ரோமர் 15:24. யார் உங்களிடத்தில் சொல்கிறாங்கன்னா, புறஜாதி மக்களிடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லா ஊழியம் செஞ்சுட்டு, நான் ஸ்பானியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு. என்ன திருப்தி அடைகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில், இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இதுதான் அவருக்கு கிடைச்ச திருப்தி. அவர் மக்களிடத்திலே பூரணமாய் சொல்கிறாரு, புறஜாதி மக்களிடத்தில் சொல்கிறாரு. அந்த சுவிசேஷத்தை சொன்னக்கூடிய ஒரு பெரிய திருப்தி எனக்கு அடைஞ்சிட்டேன். நான் ஸ்பானியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களை கண்டு கொண்டு உங்களிடத்திலே சற்று திருப்தி அடைந்த பின்பு இப்போ உங்களால் நீங்கள் என்னை வழிபட்டு அனுப்புனீங்கன்னா எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். இப்பொழுதோ நான் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கேன்னு சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்பானியான ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றுள்ளதாக வேத ஆதாரம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல அவர் சில காலம் விடுதலையாக இருந்தபோது அங்கு சென்றார்ந்து பாரம்பரிய செய்திகள் சொல்லுகின்றனவாம். அப்போ பார்த்தீங்கன்னா, பவுல் எருசலேமுக்கு செல்ல ஆயத்தமாகி கொண்டிருந்த போது இந்த பகுதியை எழுதியுள்ளார்ன்றதை இதிலிருந்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த ஒரு மனுஷனுக்கு நல்ல கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி கூட சொல்கிறாருன்னா அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்திங்க. இந்த உலகத்தில் அதிகாரங்களும் அந்தஸ்துகளும் பதவிகளும் எதுவுமே திருப்தி கிடைக்க முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அதுக்காகவும் இதுக்காகவும் என்ன செய்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய காரியம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இந்த திருப்தி நான் அடைந்த பின்பு நீங்கள் வழிவிட்டு அனுப்பினீர்கள் என்றால் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி நான் இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கெல்லாம் உதவி செய்துட்டு எருசலேமுக்கு நான் பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, தானாக முயன்று உழைத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைகளை நிறுவுகிறவர்களே சிறந்த ஊழியக்காரங்க தான். 21ஆம் வசனத்தில், நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இதாங்க நம்மளுடைய எய்மாக இருக்கணும். நம்மளே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைகளை நிறுவுகிற சிறந்த ஊழியக்காரராக நம்ம விளங்கணும். மற்ற ஆவிக்குரிய சபை பிரிவினருக்கும் ஆடுகளை தன் சபைக்கு திருடுகிறது முறையல்ல. ஆனால் நம்ம ஆடுகளை தக்க வைத்து கொண்டு நல்ல ஒரு போஷாக்கு அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நல்ல நற்செய்தி அவர்களுக்கு சொல்லும்போது நல்ல சபைகளை நிறுவி திருப்தியோடு அவர் பிரயாணம் பண்ணுறேன்னு சொல்கிறார். நீங்களும் நானும் எந்த ஊழியமாக இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்கின்ற திருப்தியை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த பிரதிபலனும் பார்க்காதபடி, எந்த விதமான அவங்க இதை செய்வாங்க அதை செய்வாங்க அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் திருப்தி இருக்காது. ஏன்னா பெருமையாக நம்ம இருந்துக்கலாமே தவிர ஆண்டவருடைய ஊழியம் மட்டும்தான் உண்மையாக நமக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட திருப்தியுள்ள ஒரு ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கர்த்தருடைய வழியிலே அவர்களை வழிநடத்தி ஆத்துமாக்களை சபையிலே சேர்க்க நம்மை நாமே ஒப்பு கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்தேசுவின் ஊழியம் செய்ய தவிர்ப்போம் வெட்கம் யாவையும் இன்று. நம்மை நாமே வெறுத்து சிலுவையை எடுத்து முழு மனதுடன் முன் செல்ல வேண்டும். வல்ல தேவன் நம்மோடிருப்பதாலே காலமோ கொஞ்சம் தான் மீதி, தேவையோ ஏராளமுண்டு. பின்னோக்கி பாராமல் இடை நின்று விடாமல் முன்னோக்கி சென்றிட வேண்டும். வல்ல தேவன் நம்மோடிருப்பதாலே
ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா தகப்பனே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தாவே, ஊழியத்தை செய்வதன் மூலம் அடைகின்ற திருப்தி நான் மெய்யான திருப்தி என்பதை நாங்கள் உணர்ந்து, கர்த்தாவே எங்களை அர்ப்பணித்து உம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை உண்மையோடு செய்யவும், அதற்காக வரக்கூடிய தடைகள்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே உமக்காக உறுதியாய் நிற்கவும், நீங்கள் தான் அதன் மூலம் நாங்கள் திருப்தி அடையவும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன் ஆமீன். நேற்றைய பதில், மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 19. இன்றைய கேள்வி, உன்னை எப்படிப்பட்டவனாக காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? உன்னை எப்படிப்பட்டவனாக காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்?